ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சத்தான ராகி தோசையும் அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக வந்து தக்காளி சட்னி வந்து சிம்பிளான ஒரு தக்காளி சட்னி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம வந்து மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு வந்து ஒரு கப் ராகி மாவு வந்து எடுத்துருக்கேங்க. அதுக்கு வந்து ஒரு 1/4 கப் போல் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். நம்ம தேவைக்கு அளவு உப்பு போட்டுக்கலாம். அதோட நம்ம கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்க போகிறோம். நம்ம வந்து அப்படியே இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் தயிர் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதோட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா ஒரு விஸ்கு வச்சு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை இது வந்து இட்லி மாவு பதத்தை விட நம்ம அதிகமாக கொஞ்சம் நல்லா வாட்டரியாக இருந்தால் தான் வந்து உங்களுக்கு தோசை வந்து ஊற்றுறதுக்கு நல்லா வரும். அதனால் கொஞ்சம் நல்லா தண்ணி நிறையவே சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா லிக்யூடாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருக்கலாங்க. அந்த மாவு வந்து நல்லா செட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம சட்னி வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் வந்து ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேங்க. அதோட 2 தக்காளி. இந்த ராகி தோசை வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுறதுனால புளிப்பு இல்லாமல் இருக்கும் இல்லையா, அதனால நம்ம தக்காளி சட்னி வந்து கொஞ்சம் புளிப்பாக வச்சுட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. அதோட நம்ம 2 ரெட் சில்லி எடுத்துருக்கோம், 1 ஸ்பூன் ஜீரகம், தேவைக்கு உப்பு சேர்த்து ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி விட்டு அதை வேக வச்சு அதை ஆற வச்சு அதை மிக்சியில் வந்து நம்ம சட்னியாக ரெடி பண்ணியாச்சு. அதை லைட்டாக நம்ம தாளிக்க போகிறோம். இப்போது அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அதில் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். நம்மளோட சிம்பிளான சட்னி சூப்பராக குயிக்காக ரெடி பண்ணியாச்சுங்க. பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. உங்களுக்கு இந்த தோசைக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சட்னி வந்து இந்த தோசைக்குன்னு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, கோதுமை தோசை, ஈவன் பொங்கலுக்கு கூட சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பித்தாச்சு. நல்லா தோசைக்கல் காஞ்சதும் நம்ம வந்து தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கிற மாவை வந்து சேர்த்துருக்கோம். அது வந்து நம்ம நார்மலாக தோசை ஊற்றி தடவி விடுற மாதிரிலாம் இது பண்ணக்கூடாதுங்க. லைட்டாக நம்ம அப்படியே ஊற்றி விட்டால் போதும். ஊற்றிட்டு அதை சுற்றி நம்ம நல்லா எண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு எது வேணுமோ நம்ம சேர்த்துட்டு அதை ஒரு மூடி வச்சு நம்ம மூடி வச்சுக்கலாங்க. மூடி வச்சு வேக வைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து தோசை வந்து ரெடி ஆயிரும். நம்ம எடுக்கிறதுக்கும் வந்து ஈஸியாக வருங்க. அதனால் வந்து நம்ம மூடி வச்சு ஒரு 3 to 4 மினிட்ஸ் விட்டுருந்தோம். சிம்லே வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா வேகும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ நம்ம 2 சைடும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தாச்சு. அதே மாதிரி இன்னொரு தோசை எடுக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் மாவை தடவாமல் லைட்டாக நீங்கள் இப்படி ஊற்றி விட்டாலே போதுங்க. இந்த மாதிரி ஹோல்ஸ் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து உங்களுக்கு ஈஸியாக வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி கூட ஊற்றிக்கலாம். அதில் சுற்றி எண்ணெய் விட்டு நம்ம மூடி வச்சு வேக விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா தோசையும் சுட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தியான ராகி தோசையோட டேங்கியான ஒரு டொமேட்டோ சட்னி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.